கர்த்தர். இவ்வளோ பயன்படுறீங்க, பேடு வாசிக்கிறீங்களே அன்பாக இருக்கிறார். வீடியோ எடுக்கிற தம்பி உங்கள்கிட்ட கர்த்தர் அன்பாக இருக்கிறார். லேப்டாப் போட்டிருந்த சகோதரிக்கு மேலே அன்பாக இருக்கிறார். யார் அன்பாக இருக்கிறாங்க இல்லையோ, கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும். கொடுத்தா அத்தான், கொடுக்கலாம் அவன் செத்தான். ஆனால் இவர் எப்போ அன்பாக இருக்கிற கர்த்தர். புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுத்தா தான் அத்தான், கொடுக்கலாம் அவன் செத்தான். புரிஞ்சுங்களா? சோறு போட்டால் ஒய்ஃபு, இல்லைன்னா நைஃபு, அப்படி இல்லை. இவர் ஆல்வேஸ் லவ்ஸ் மீ. அவர் எப்போதும் இடத்துல அன்பாக. சூழ்நிலைகள் மாறலாம். யோசித்து பாருங்களேன். ஒரு நாள் வாங்கன்றாங்க, ஒரு நாள் வாயான்றாங்க. புரியல? ஒரு நாள் அன்பேன்றான், அடுத்த நாள் இன்னான்னு கேட்குறான். புரியுங்களா? முதல்ல கொஞ்ச நேரம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இன்னா டாலுங்க, இன்னா அத்தான், இன்னா அப்படின்னா. கொஞ்ச நாள் போச்சு என்ன சொல்கிறான், இன்னா சொல்லு கேட்குறேன்றான். முதல்ல மணிக்கணக்காக பேசுகிறான் கல்யாணத்துக்கு முன்னால். கல்யாணம் ஆன பிறகு ஃபோனை வெயின் வந்துடுறேன்றான். அன்பு மாறுது. விரட்டி லவ் பண்ணான், விரட்டி ஆசிர் ஊத்துறான். ஆனால் தேவன் இஸ் லவ் நெவர் சேஞ்ச். அன்பிலே மாறாதவர், அவருடைய வார்த்தையிலே மாறாதவர், சொன்ன சொல் தவறாதவர். யார் இவர்? நம்பர் 1, லிஸ்னிங் ஃப்ரெண்ட். உன்னுடைய அழுகையை கேட்கிறவர், உன்னுடைய குமுறலை கேட்கிறவர், உன் ஆதங்கத்தை கேட்கிறவர், உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர். அவருடைய அங்கலாய்ப்பை கேட்டார் போட்டிருக்குதுல, இஸ்ரவேலுடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டார். அந்த அண்ணாளுடைய அங்கலாய்ப்பை கேட்டார், அவள் அங்கலாய்த்தாளாம். சாராளுடைய அங்கலாய்ப்பை கேட்டார், உன் அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர். 2வது, லவ்விங் ஃப்ரெண்ட். எந்த சூழ்நிலையிலும் அன்பு கூறும் ஒரு ஆண்டவர். 3வதாக யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அவர் யார் தெரியுமா? 9ஆம் வசனத்தில் இயேசு பிரயுத்தரமாக. ரைட், இதெல்லாம் கவனிங்க. அதில் ஒரு 2 வார்த்தை சேர்த்து படிக்கிறேன். கல்லெறிகிற தேடுகிற ஒரு உலகத்தில் உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஒரு தெய்வம். 8ஆம் வசனம், யூதர் உம்மை கல்லெறிய தேடுகிறார்களே. கவனிங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் மேலே கல் அடிக்கிறான். நான் பிரசங்கம் பண்ணுவேனா, மைக்கை விட்டு போயிடுவேனா? வீடியோ கார் போயிடுவார், லேப்டாப் டைப் பண்ணுறது அம்மா போயிடுவாங்க, வீடியோ எடுக்கிற தம்பியும் போயிடுவார், கீபோர்டு வாசித்த அந்த பையனும் போயிடுவார். என் மனை முன்னால் உட்காந்துருக்குறாங்க, இருப்பாங்களான்னு தெரியல. கல்லெறியை தேடுகிறார்களே. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, ஜீசஸ் ஆன்சர்ட். இன் இங்கிலீஷ் இப்படி போட்டிருக்குது, கிரேஷியஸ் லார்ட். கல்லெறியை தேடுகிற உலகத்திலும் உன்னை கைவிடாத ஒரு கர்த்தர். திருப்பி தமிழ் புரியுது ஐயா? கல்லெறிகிறாங்க இல்லை, தமிழில் சொல்கிறாங்களே, சென்னை பாஷையில் துண்டை காணும் துணியை காணும். அப்படிப்பட்ட உலகத்தில் கல்